பிரித்துக்குரியவர்களே, நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 8வது வசனம். அதுக்கு பாரக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். தெபொரா எனப்பட்ட ஒரு பெண்ணிடத்தில் ஒரு மிகப்பெரிய தளபதி, மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலி கெஞ்சுவதை பார்க்கிறோம். நீங்கள் வந்தால் தான் நான் போவேம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பிரித்துக்குரிய அந்த அளவுக்கு தெபொரா மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவங்க வந்தால் வெற்றின்னு சொல்லி இவர் நினைச்சாரா? நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த தெபொரா போல தான் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகின்றேன். எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், நீ வரணும்ப்பா, நீ வந்தால் தான் நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியும். இந்த வேலையில் கண்டிப்பாக நீ வரணும்ப்பா, இந்த ஊழியத்துக்கு நீ கண்டிப்பாக வரணும்ப்பா, இந்த வீடை கட்டுறதுக்கு நீ கண்டிப்பாக வேணும்ப்பா, நீ வந்தால் தான் இதை செய்ய முடியும்ப்பா, நீ வரலன்னா நாங்கள் செய்யவே மாட்டோம்ப்பான்னு சொல்லி எல்லாரும் நம்மகிட்ட வந்து சொல்லணும். பிரியத்துக்குரியவர்களே, அந்தளவுக்கு விரும்பப்படுகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கி எல்லாரும் சொல்லலாம், நீ மாத்திரம் வரக்கூடாது, நீ மாத்திரம் இந்த காரியத்தை தலையிடவே கூடாது, உன் முகத்தில் முழிக்கவே கூடாது, வேறு எல்லோரும் வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, நீ ஓடுறான் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். கர்த்தரிடத்தில் கெஞ்சுங்கள், இந்த வஸ்திரத்தை வைத்து ஜெபியுங்கள். அப்பொழுது யார் வந்தாலும் பரவாயில்ல, வரட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க தம்பி, நீங்கள் வாங்க தங்கச்சி, நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் வாங்க ஐயா என்று சொல்லி எல்லாரும் உங்களை விரும்பி கூப்பிடத்தக்கதான ஒரு சூழ்நிலையை நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே உருவாக்கப் போகிறார். அதை செய்ய தேவனாலே கூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.